ஹலோ ஹால் வெல்கம் டு அபித் சார் யூடியூப் சேனல். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அண்ட் தென் வந்து இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் இருக்கக்கூடிய இயர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் 2 ஆகட்டும், 2A ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த டாபிக் அப்படின்றது மெயின்ஸ்லேயும் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நூக் அண்ட் கார்னர் வந்து கம்ப்ளீட்டடாக படிச்சிடணும், சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். நீங்கள் ஸ்டோரியை லிசன் பண்ணால் போதும், உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின பாளையக்காரர்கள் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த பாளையக்காரர்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய 5 பெயர்கள்: பூலித்தேவன், கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இவங்க தான் பாளையக்காரர்களில் சூப்பர் ஹீரோஸாக பார்க்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம தெளிவாக அப்ரோச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர் முறை எப்படி ஆரம்பமாச்சு, இந்த பாளையக்காரர்களோட பணிகள் என்ன, எதற்காக அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அண்ட் தென் பூலித்தேவனை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள் மற்றும் பூலித்தேவனை பற்றின ரீசண்டாக 2024 மற்றும் 2025களில் கேட்கப்பட்ட கேள்விகளை நாம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தா போதும், சரிங்களா? இதில் நான் எல்லா பாயிண்ட்ஸுக்குமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன். ஸோ வீடியோவை கவனிக்கிறீங்க, லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தில் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார்? பூலித்தேவன். ஸோ முதல்ல இந்த பாளையக்காரர்கள்னால் யார் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயநகர கிங்டம் இருக்குங்க. ஸோ இந்த விஜயநகர கிங்டம் என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களோட நாடுகளை நிர்வகிக்க நாயக்கர்களை உருவாக்குனாங்க, சரிங்களா? ஸோ இந்த நாயக்கர்கள் விஜயநகர மன்னர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணவர்கள் தான் இந்த நாயக்கர்கள். ஸோ நாயக்கர்களுக்கு கீழே வரி வசூல் செஞ்சு கொடுத்தவங்க தான் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க. ஸோ இப்படி தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த நாயக்கர்கள் தான் முதல்ல இந்த பாளையக்கார சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நாயக்கர்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர். யாருங்க? விஸ்வநாத நாயக்கர். மற்றும் அவருடைய அமைச்சரான ஆரியநாதன் அப்படின்றவர் தான் ஆரியநாதன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1529களில் இந்த பாளையக்கார சிஸ்டத்தை மதுரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே மதுரையை எத்தனை பாளையங்களாக பிரிக்கிறாங்கன்னா 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ விஜயநகர கிங்டம் கீழே ஆட்சி பண்ணவங்க தான் இந்த நாயக்கர்கள். நாயக்கர்கள் தான் தங்களோட நிர்வாகத்தை எளிமையாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பாளையங்களை, ஓகேங்களா, பாளையக்காரர்களுக்கு கீழே கொண்டு வராங்க. ஸோ பாளையக்காரரை முறையாக முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர், ஓகேங்களா? முதல்ல மதுரையில் தான் 1529களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முறை வேறு எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். காக்கத்திய அரசனான வாராங்கல் பகுதியை ஆட்சி செய்த பிரதாபருத்ர தேவன் அப்படின்ற மன்னர் வந்து இந்த முறையை பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. ஸோ இந்த முறையை பின்பற்றி தான் விஸ்வநாத நாயக்கரும் ஆரியநாதரும் மதுரையில் இந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இந்த பாளையக்கார சிஸ்டத்தை இவங்க எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்த சிஸ்டத்தோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட வரி வசூல் செய்யக்கூடியது தான் அவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். அப்படி அந்த வரிக்கு என்ன பெயர்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அரச காவல், படிக்காவல் அல்லது காவல் பிச்சை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாளையம் அப்படின்னா அந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பாளையம் அப்படின்றது ஒரு சிற்றரசோ, சரிங்களா, ஒரு சிற்றரசோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ குறிக்கும் ஒரு பகுதியை தான் சொல்கிறாங்க பாளையம். ஸோ ஒரு பாளையத்துக்கு ஒரு பாளையக்காரர் தான் வந்து தலைவராக இருப்பார். அவர் தான் வந்து அந்த வரியை வந்து மக்கள்கிட்ட இருந்து வசூலித்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் அரசக்காவல், படிக்காவல், காவல் பிச்சை, கப்பம், கிஸ்தி அப்படின்ற வெவ்வேறு பெயர்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாளையங்கள் மதுரையை கிட்டத்தட்ட 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. எத்தனை பாளையங்கள்? 72 பாளையங்கள். இது குவெஷன் ஏரியா. ஸோ இந்த 72 பாளையத்தை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாம் கிழக்கு பாளையங்களாகவும், மேற்கு பக்கம் இருக்கிறது மேற்கு பாளையங்களாகவும் பிரிக்கப்படுது. ஸோ கிழக்கு பாளையங்களுக்கு எல்லாம் வந்து தலைமையாக இருந்தவர் யாருன்னா நம்ம கட்டபொம்மன். அதே மேற்கு பாளையங்களுக்கு எல்லா பாளையங்களுக்கும் தலைவராக இருந்தவர். அந்த மேற்கு பாளையம் அனைத்தும் யாரோட கண்ட்ரோலில் முதல்ல இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவனோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தனூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? மேற்கு பாளையத்தில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், நெற்கட்டும் சேவல். ஸோ இந்த மேற்கு பாளையத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது நெற்கட்டும் சேவல். சரிங்களா? கிழக்கு பாளையத்தில் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இது ரெண்டும் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த பாளையங்களை யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த முக்கியமான பகுதிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாளையங்களில் என்ன பண்ணாங்க? அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் வரி வசூலித்து நாயக்கர்களுக்கு செலுத்தினாங்க. ஸோ அப்படி வாங்கப்பட்ட வரிகள் எப்படி வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த வரி பணத்தில் 1/3 பங்கு மதுரை நாயக்கர்களுக்கு போச்சு. ரிமைனிங் 1/3 பங்கு அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய இராணுவ செலவிற்காக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? மூன்றாவது விஷயம், மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரரே அவங்களோட சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஒரு பாளையக்காரர் என்ன பண்ணுவார்? அவரோட முக்கியமான பணி 1, மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் செஞ்சு கொடுப்பார். 2வது, மதுரை நாயக்கர்களுக்கு தேவையான இராணுவ உதவிகள் வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம்தான் அவங்களோட முக்கியமான பணிகளாக இருந்திருக்கும். சரிங்களா? காலம் போக என்ன ஆச்சு அப்படின்னா, 1792களில் கர்நாடக உடன்படிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. சரிங்களா? இப்போ நாயக்கர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாளையங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் செஞ்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி என்ன ஆச்சு? இந்த சிஸ்டம் பிரிட்டிஷ் கிட்ட போச்சு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே யார் கண்ட்ரோல் கிட்ட போச்சு? பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கிட்ட போச்சு. ஸோ அந்த கண்ட்ரோல் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1792களில் கர்நாடக உடன்படிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த உடன்படிக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, 3வது கர்நாடக போர் நடக்குங்க. ஸோ 1792. ஸோ 3ஆம் கர்நாடக போரில் ஆற்காட்டு நவாப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த போரோட செலவினத்திற்காக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட கடன் வாங்குவார். சரிங்களா? ஸோ கடன் வாங்கி அந்த போரில் ஆற்காட்டு நவாப்பே வின்னும் பண்ணிடுவார்.
ஸோ வின் பண்ணதுனால ஆங்கிலேயருக்கும் ஆற்காட்டு நவாப்பிற்கும் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும். அந்த உடன்படிக்கை தான் கர்நாடக உடன்படிக்கை. 1792 நடந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை படி மதுரை பாளையங்கள் எல்லாமே யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு? வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் ஆங்கிலேயர்கிட்ட போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? இதில் மெயினான விஷயம் என்ன? பாளையக்கார சிஸ்டத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? விஸ்வநாத நாயக்காஸ் ப்ளஸ் ஆரியநாதனோட 1529 மதுரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மதுரையை 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க இந்த முறை ஏற்கனவே வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ர தேவன் என்பவர்கிட்ட இருந்திருக்கும். 72 பாளையங்கள், கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். சரிங்களா? அந்த டாக்ஸேஷன் அப்படின்றது எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, இவ்வளோதான். இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ நம்ம பாளையக்காரருடைய முதல் சூப்பர் ஹீரோவான புலித்தேவனை பற்றி தெளிவாக பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் தொடக்கத்தில் எந்தெந்த பிளேஸில் எல்லாம் நடந்தது, சரிங்களா, போர்கள் அப்படின்றது நடந்திருக்கும் அப்படின்றத இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இப்போ யாரை பார்க்குறோம் அப்படின்னா நெற்கட்டும் சேவல். சரிங்களா? நெற்கட்டும் சேவலில் எந்த பாளையம்? வெஸ்ட், மேற்கு பாளையம். ஸோ மேற்கு பாளையத்தில் நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரர் பூலித்தேவன், அவரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நெற்கட்டும் சேவல் மறந்துடக்கூடாது. நெற்கட்டும் சேவல் மேற்கு பாளையம், மேற்கு பாளையத்தின் தலைவராகவும் இருந்த பூலித்தேவன் அவர்களை தான் இப்போது நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் பூலித்தேவன். ஓகேங்களா? இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படின்றத பேசிக்கான பாயிண்ட்ஸு, இவருடைய போர்கள். ஓகேங்களா? அதை நாம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ பூலித்தேவன் இவருக்கு என்ன பெயர் அப்படின்னா பூலித்தேவர் அல்லது காத்தப்ப பூலித்தேவர் அப்படின்றது இவருக்கான பெயராக இருக்கு. இவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1715 பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இவருடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார் என்பது ஆகும். சரிங்களா? இவருடைய முக்கியமான ஆட்சி பகுதி எதில் பாளையக்காரராக இருந்திருப்பாருன்னா நெற்கட்டும் சேவல். ஸோ நெற்கட்டும் சேவலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆவுடையார்புரம். சரிங்களா? ஆவுடையார்புரம் சங்கரன் கோவிலுக்கு அருகில் இருக்கும். சரிங்களா? ஆவுடையார்புரம் நியர் த சங்கரன் கோவில். இதுதான் என்ன நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூலித்தேவருக்கு கல்வி பயிற்றுனராக இருந்தவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பிள்ளை. சரிங்களா? இவர் இளஞ்சியை சேர்ந்தவர். இவருடைய முக்கியமான படைத்தளபதிகள் 2 பேர். ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஒண்டி வீரன் மற்றும் ஓகேங்களா, ஒண்டி வீரன் மற்றும் பெரிய காலடி என்று அழைக்கக்கூடிய வெண்ணி காலடி, பெரிய காலடி என்று அழைக்கக்கூடிய வெண்ணி காலடி மற்றும் ஒண்டி வீரன், இவங்க 2 பேரும் முக்கியமான படைத்தளபதிகளாக இருந்திருப்பாங்க. இவர் தன்னோட 12வது வயசில் 1726 அரியணை ஏறுறாரு. இவங்க மனைவி பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாச்சியார். சரிங்களா? கயல் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூலித்தேவனுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் அப்படின்ற 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. 1755 1755 பூலித்தேவன் ராபர்ட் கிளைவெல்லாம் மீட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ தான் நம்ம கொஷின் ஏரியாவுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ பூலித்தேவனுடைய ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1755 இருந்து 1767 வரைக்கும் இவர் ஆட்சி செய்த பகுதி. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் பூலித்தேவன் நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த பாளையக்காரர் அப்படின்னு கேட்டால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவனை சொல்லலாம். தொடக்கத்தில் மேற்கு பாளையம் அனைத்தும் யாரோட கண்ட்ரோலில் தான் இருந்ததுன்னு பார்த்தோம்?
மேற்கு பாளையம் யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னு பார்த்தோம், பூலித்தேவனோட கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் 3வது கர்நாடக உடன்படிக்கையோட முடிவில் அவங்க எல்லாருமே ஆங்கிலேயருக்கு சரிங்களா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 3வது கர்நாடக போருக்கு அப்புறம் தான் என்னது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுது. இருந்தாலும் பூலித்தேவன் கடைசி வரையும் ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பார். ஸோ 1755களில் பூலித்தேவன் கிட்ட அவர் வரி செலுத்தாததுனால அவர் மேலே போர் தொடுக்க அலெக்சாண்டர் ஹெக்ரான் அப்படின்றவரும் மாபுஸ்கான் என்ற அதிகாரி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவனை எதிர்த்து போர் புரிய வராங்க. ஆனால் இந்த போரில் யார் தான் வின் பண்ணுறா, பூலித்தேவன் தான் வின் பண்ணுறாரு. சரிங்களா, அடுத்த போர் 2வது போர் வந்து களக்காடு போர்னு சொல்லுவாங்க. இதுவும் 1755களில் நடக்குது. களக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்சாண்டர் எக்ரான் அந்த போரில் தோற்றதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை திரும்பி அழைச்சிக்கும். சரிங்களா, 2வது போரில் மாபுஸ்கான் மட்டும் வந்து பூலித்தேவனை எதிர்த்து போரிடுவார். இந்த போர்லேயும் பூலித்தேவனே வின் பண்ணுவார். பூலித்தேவன் வின் பண்ண முக்கியமான காரணம் திருவாந்தகூர் மன்னர்கிட்ட இருந்து அவருக்கு 2000 வீரர்கள் வந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பூலித்தேவன் ஈஸியாக களக்காடு போர்லேயும் வந்து வின் பண்ணியிருப்பார். சரிங்களா, இருந்தாலும் மாபுஸ்கான் ஓகேங்களா, இவருக்கு வந்து 2 பெயர்கள் உண்டு. கானா சாஹிப் எனப்படும் மருத நாயகம். சரிங்களா, ஸோ இவர் அந்த மாபுஸ்கானே தான் மறுபடியும் வந்து 1760 to 61களில் பீரங்கி படையுடன் வந்து நெற்கட்டும் சேவலோட கோட்டையை 2 month ஓகேங்களா சுற்றி வளைக்கிறாரு. வளைச்சு தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வராரு. ஓகேங்களா, அண்ட் தென் மே மாதம் 16 1761 ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். சரிங்களா, மே 16 1761 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 கோட்டைகளும் மாபுஸ்கான் மருதநாயகத்தோட கண்ட்ரோலில் போகுது. ஓகேங்களா, ஸோ பூலித்தேவன் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவு ஆயிருக்குவார். அண்ட் தென் அதுக்கப்புறமா 1760களில் இருந்து 1764 வரைக்கும் நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னா கானா சாஹிப். அந்த மருதநாயக்கம் என்று அழைக்கக்கூடிய கானா சாஹிப் அவர் தான் வந்து 1760களிலிருந்து 67 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. ஓகேங்களா, 60லிருந்து 64 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ 1764களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு பாளையக்காரர்களை ரகசியமாக வந்து அணிதிரட்டுறார் அப்படின்றதுக்காக ஆங்கிலேயர்கள் தேச துரோக குற்றம் இழைத்து ஆங்கிலேயர்களால் 1764ல் கானா சாஹிப் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷ் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பூலித்தேவன் உடனடியாக நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்ணுறாரு. மறுபடியும் 1764லிருந்து 67 வரைக்கும் பூலித்தேவன் என்ன பண்ணுறாரு, நெற்கட்டும் சேவலோடைய பாளையக்காரராக இருக்கார். அவர் தான் அந்த பகுதியை வந்து ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா, ஸோ 1767ல் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஆங்கிலேய அதிகாரியான கேப்டன் கேம்பெல் வருவார். வந்து பூலித்தேவருக்கும் கேப்டன் கேம்பெல்லுக்கும் போர் நடக்கும். இந்த போரில் பூலித்தேவன் தோற்கடிக்கப்படுவார். சரிங்களா, ஸோ பூலித்தேவனை கூட்டிகிட்டு போகிற வழியில் அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார். சரிங்களா, சங்கரன் கோவில் ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய லார்ட் சிவாவை வழிபடுறதாக கேட்பார். பட் அங்கேருந்து அவர் மறைஞ்சு போயிருப்பார். சரிங்களா, தப்பிச்சு போயிருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்ற எந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்காது. சரிங்களா, ஸோ இதுதான் பூலித்தேவனோடைய ஸ்டோரியாக பார்க்கப்படுது. ஸோ ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணிக்கலாமா? ஸோ பூலித்தேவன் இவருடைய ஆட்சி காலம் 1755லிருந்து 67 வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். தொடக்கத்தில் மேற்கு பாளையம் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு, பூலித்தேவனோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. ஆனால் 3ஆம் கர்நாடக போரில் டோட்டலாக அப்படியே மாறுது. ஸோ 3 போர்கள் ஓகேங்களா,
ஒன்று 1755 2 நடந்திருக்கும். ஒன்று அலெக்சாண்டர் ஹெக்ரான் ப்ளஸ் மாபுஸ் கான் வர்சஸ் புலித்தேவன். அதில் புலித்தேவன் தான் வின் பண்ணுறார். கள்ளக்காடு போர்லேயும் புலித்தேவன் தான் வின் பண்ணுறார். மூன்றாவது முறையாக வரும்போது தான் மாபுஸ் கான் வந்து நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்ணுறாரு. 1760 to 61 2 மாதங்கள் வந்து முற்றுகையிட்டு கேப்சர் பண்ணியிருப்பார். அண்ட் தென் பூலித்தேவனை முக்கியமான கோட்டைகளான பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல் இது மூணுத்தையுமே ஒரே நாள் மே மாதம் 16 1761 கேப்சர் பண்ணுறாரு. ஓகேங்களா. தென் கேப்சர் பண்ண வருடங்கள் 1760 64 வரைக்கும் மருதநாயகம் கானா சாஹிப் என்கின்ற மாபுஸ் கான் ஓகேங்களா நெற்கட்டும் சேவலை வந்து 4 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். 1764 இவர் மேலே யார் கானா சாஹிப் மேலே தேச துரோக குற்றம் இழைக்கப்பட்டு அவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட புலித்தேவன் திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு 1764 to 67. புலித்தேவன் மறுபடியும் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆட்சி வந்து செய்கிறாரு 1764 to 67. ஸோ 67 வந்து என்னாகும் அப்படின்னா மறுபடியும் கேப்டன் கேம்பெல் என்ற ஒரு ஆங்கில அதிகாரி இவர் மீது போர் தொடுக்கிறார். போரில் பூலித்தேவன் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது சங்கரன் கோவிலில் வழிபடுறதுக்காக கடைசியாக ஒரு டைம் கேட்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து அவர் தப்பிச்சு போயிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க புலித்தேவன். சரிங்களா. இது இல்லாமல் இவரை சுற்றி கேட்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று, இவருடைய முக்கியமான படைத்தளபதி ஒண்டி வீரனிலிருந்து கொஷின் வந்திருக்கு. அண்ட் தென் வெண்ணிக்காலடி. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் யாருன்னா புலித்தேவனுடைய முக்கியமான படைத்தளபதிகள். சரிங்களா. ஸோ பூலித்தேவனுக்கு பல போர்களில் ஒண்டி வீரன் ஆதரவாக இருந்திருப்பார். இவருடைய ஒரு கை துண்டிக்கப்பட்ட போதும் அவர் போரில் வந்து வீரமாக வந்து ஃபைட் பண்ணார் அப்படின்ற வாய்மொழி கதைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்மலை அப்படின்ற ஒரு போரில் தான் ஒண்டி வீரன் 1771 ஆகஸ்ட் மாதம் 20 கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. 1771 ஆகஸ்ட் மாதம் 20 தென்மலை அப்படின்ற ஊரில் இறந்திருப்பார். வெண்ணிக்காலடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவருக்கு இன்னொரு பேர் என்ன, பெரிய காலடி. சரிங்களா. இவரும் புலித்தேவருடைய முக்கியமான ஒரு படைத்தளபதியாக பார்க்கப்படுது. ஸோ இவர் வந்து 1760 டிசம்பர் மாதம் 20 கொலை செய்யப்பட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க புலித்தேவன் அண்ட் தென் பாளையக்காரர்கள் அப்படின்ற விஷயத்த நாம் பார்த்துருக்கோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்மளோட கொஷின்ஸ் அப்ரோச் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின்ஸை கரெக்டாக படிக்கணும். சரியான குற்றை தேர்வு செய்க. ஓகே. பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. ஆமாம், பார்த்தோமா. ஸோ பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் யார் ஃபாலோ பண்ணியிருப்பா, வாராங்கலை சார்ந்த கொடுத்துருப்போமா, பார்த்தோமா. வாராங்கலை சார்ந்த பிரதாப ருத்ரதேவன் அப்படின்றவர் பயன்படுத்தினார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2வது, கானாசாகி பிறப்பிற்கு பிறகு புலித்தேவன் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். ஆமாம், 1764 67 வரைக்கும் இவர் தான் ஆட்சி பண்ணார். பூலித்தேவன் ஆட்சி பண்ணதான் நம்ம படித்தோம். ஸோ இதுவும் கரெக்டு. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் பார்த்தோமா துரோகி என்று குற்றம் சாத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புலித்தேவன் ரீஎன்ட்ரி ஆனார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம படித்தோம். ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஓகேங்களா. ஒண்டி வீரன் நாம் யாருக்கு பார்த்தோம், பூலித்தேவனுக்கு தான் வருவார். ஒண்டி வீரன் மற்றும் பெரிய காலடி வெண்ணிக்காலடி இவங்க 2 பேருமே யாருக்கு, பூலித்தேவனுக்கு தான். ஸோ ஆன்சர் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூலித்தேவன் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை. ஸோ நம்மளுக்கு தெரியும் நெற்கட்டும் சேவல் பார்த்தோம்,
வாசுதேவநல்லூர், பனையூர், இது 3 முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். மே மாதம் 16, 1761 யூசஃப் கான், ஓகேங்களா, கானாசாஹ் யூசஃப் கான் மருதநாயகம் என்கின்ற அழைக்கப்பட்ட யூசஃப் கான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த கோட்டையை 3த்தையும் கேப்சர் பண்ணியிருப்பார். இதில் வராதது சிவகிரி, சரிங்களா. பூலித்தேவன் கண்ட்ரோலில் இல்லாதது சிவகிரி பாளையம் கிடையாது, ஓகேங்களா. இதுவும் நாம் படித்தது தான். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது 2 நம்ம ஈஸியாக ராங்குன்னு சொல்லிடலாம். ஒண்டி வீரன் யாருக்கு வருவா, கட்டபொம்மன், மருது பாண்டியர்களுக்கு கிடையாது. சாரி, ஒண்டி வீரன் யாருக்கு வருவா, பூலித்தேவனுக்கு வருவார். ஓகே, குயிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவரா, நம்ம பூலித்தேவரில் குயிலி பார்த்தோமா, கிடையாதா. ஸோ பூலித்தேவனில் வந்து ஒண்டி வீரன் ஒன்று, இன்னொன்று வெண்ணி காலடி அண்டு பெரிய காலடின்னு பார்த்தோம். ஸோ 1 and 3 ராங்கு. ஸோ 1 and 3 வராது, 3 வராது, 1 வராது. ஸோ ஆப்ஷன் அப்படின்னா என்ன, 2 and 4. இப்படியும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், புரியுதுங்களா. ஸோ 1 and 3 கண்டிப்பாக வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு என்னால் படிக்காத 2 கூட ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதை ரிப்பீட்டடாக நம்ம கொஷின்ஸ் பார்க்கும் போது தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். நான் படித்த விஷயம் 2 விஷயம்தான், அந்த 2 விஷயத்தையும் நாம் தெளிவாக படிச்சிருக்கோம். ஸோ ஸ்ட்ராங்காக படித்ததை இப்படியும் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோபால நாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்பு, முத்துவடுகநாதர், காளையர் கோவில். ஸோ இது நம்ம படிக்கலைனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் படித்ததை வச்சு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸை நாம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்த கொஷின், புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பூலித்தேவரால் கர்னல் அலெக்சாண்டர் ஹெக்ரான் அப்படின்றவர் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பார், ஓகேங்களா. ஸோ பூலித்தேவனை தோற்கடித்த ஜென்ரல் யாருன்னா இந்த கேப்டன் கேம்பெல், ஓகேங்களா. பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டவர் அப்படின்னா அலெக்சாண்டர் ஹெக்ரான், பூலித்தேவரை தோற்கடித்தவர்னா கேப்டன் கேம்பெல், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கொஷின்ஸையும் ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்க்கலாம். தேங்க்யூ.